அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் குர்ஆன் ஓதுகிறீர்கள், ஆனால் மனப்பாடம் ஆகவில்லையா? அப்படின்னா அதுக்கு பயன் இல்லையா? ஒரு தந்தை தனது மகனுக்கு சொன்ன இந்த சிறிய கதை குர்ஆன் பற்றிய ஒரு பெரிய உண்மையை சொல்கிறது. ஒரு மனிதர் தினமும் அதிகமாக குர்ஆன் ஓதி வந்தார். ஆனால் அதிலிருந்து ஒன்றையும் மனப்பாடம் செய்ய முடியவில்லை. ஒரு நாள் அவரது சிறிய மகன் கேட்டான், தந்தையே, நீங்கள் தினமும் குர்ஆன் ஓதுகிறீர்கள், ஆனால் ஒன்றையும் மனப்பாடம் செய்ய முடியவில்லை. அப்படின்னா அதனால் என்ன பயன்? அதற்கு தந்தை சிரித்தபடியே சொன்னார், இந்த புல்கூடையை எடுத்துக்கொண்டு கடலுக்கு போ, அதை நீ கடல் நீராய் நிரப்பிக் கொண்டு வா. அந்த கூடை முன்பு நிலக்கரியை எடுத்து செல்ல பயன்படுத்தப்பட்டது. மகன் கடலுக்கு சென்று அதை நீரால் நிரப்ப முயன்றான். ஆனால் திரும்பி வரும்போது அந்த நீர் எல்லாம் வலிந்து போய்விட்டது. அவன் சொன்னான், தந்தையே, இதனால் எந்த பயனும் இல்லை. தந்தை மீண்டும் சொன்னார், இன்னொரு முறை முயற்சி செய். 2வது முறை, 3வது முறை, 4வது முறை, 5வது முறை. ஆனால் ஒரு துளி நீர் கூட கொண்டு வர முடியவில்லை. சோர்வடைந்த மகன் சொன்னான், இந்த கூடை ஒருபோதும் நீரால் நிரம்பாது. அப்போது தந்தை மென்மையாக கேட்டார், ஒரு விஷயத்தை கவனித்தாயா? மகன் கூடையை பார்த்து ஆச்சரியப்பட்டான். முன்பு நிலக்கரி மசால் கருப்பாக இருந்த கூடை இப்போது முழுவதும் சுத்தமாகி இருந்தது. அப்போது தந்தை சொன்னார், மகனே, அதுவே குர்ஆன் செய்கிறது. மகனே, உலக வாழ்க்கையும் அதன் செயல்களும் மனதை மாசுபடுத்தும். குர்ஆன் கடல் நீரை போல நீ மனப்பாடம் செய்யாவிட்டாலும் கூட உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆகையால் குர்ஆனை மனப்பாடம் செய்ய முடியவில்லை என்பதை காரணமாக வைத்து ஷைத்தான் உன்னை குர்ஆன் வாசிப்பதிலிருந்து விலக்க விடாதே. இந்த கதை எனக்கு பிடித்திருந்ததால் உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டேன். உங்களுக்கும் பிடித்திருந்தால் நேசிப்பவர்களுடன் பகிருங்கள். நல்லொழுக்கத்திற்கு 10 மடங்கு நன்மை உண்டு. மறக்காமல் உங்கள் ஆதரவை தெரிவிங்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.